எங்கள் ஜமீன் தோண்டி 1000 வருஷம் ஆச்சு. இப்போ இருக்க பிரசன்ன மகாராஜா வந்து 32 தலைமுறை. நம்ம தாத்தா பேர் எல்லாத்துக்கும் தெரியும், கூட்டா பேருக்கு சில பேருக்கு தெரியும், ஓட்டா பேருக்கு எது வாய்ப்பில்லை. இந்த 32 ராஜாக்களுடைய பேரும் இங்கே இருக்குது. இத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணாங்கன்னு. ஆனால் இது இங்கே இல்லை, மெட்ராஸ் ஆர்காய்ஸில் இருக்குது. ஆசார வாசல்னு சொல்கிற முகப்புக்கு பாதுகாப்பாக வேண்டி இந்த கூட்டு வந்து திண்டுக்கல்லேருந்து செஞ்சு வந்தது. இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னால் நம்ம சூடாக எப்படி விருந்தினர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்? அதுக்கு இது ஹாட் கேஸ். கொடைக்கானல் இருப்பாங்களா, குற்றாலத்தில் இருப்பாங்களா, சின்னவரில் இருப்பாங்களா, போனால் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இடத்துல தங்கணும். அதுக்காண்டி எல்லாம் முதல் நாளே போயிடுவாங்க. அவருடைய கேபிட் ஒரு கல்யாணம் 1934 இவங்க அப்பாவும் தாத்தாவும் போயிருக்காங்க. தம்புரான்னு சொன்னால் மகாராஜா, தம்புராட்டினா மகாராணி. மேரேஜுக்கு கல்யாணம் ஒன்றே நடக்கும். 30 நாள் விருந்து, கேளிக்கை விருந்து. இதில் 30 நாளைக்கும் மெனு போட்டிருக்கான். எங்கள்கிட்ட 27 துப்பாக்கி இருந்தது, இப்போ 3 துப்பாக்கி தான் இருக்குது. மற்றெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க, ரொம்ப திறமை இருக்குது அப்படிங்கிறது வந்து. அதனால் இவங்க தாத்தா சொல்லிட்டால் யானையுடைய மண்டை ஓடு, எலிபன்ட் ஸ்கல், ஒரு டபுள் பேரல், ஒரு சிங்கிள் பேரல் ரிவால்வர். இவங்க தாத்தாவுக்கு திவான் பகுதி, இப்போ பத்மஸ்ரீ பத்மபூஷன் கொடுக்குற மாதிரி திவான் பகுதி ஒரு டைட்டில் கொடுத்தது இந்த வெள்ளைக்காரங்க கொடுத்தது. இது வெத்தலை பெட்டி. சிங்கம்பட்டி ராஜாவை பற்றி நான் கற்பனை பண்ணது எதுவுமே நாங்கள் பார்க்கல. அதுக்கு பதிலாக நான் ரியாலிட்டியை பார்த்தேன். அவங்களோட கணக்கில் அடங்காத சொத்துக்களை கவர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க அந்த மன்னர்களுக்கான வாழ்க்கை முறை சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. சிங்கம்பட்டி ஊர் மக்கள்கிட்ட ராஜாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணேன். இப்போ இருக்கையில் வந்து பட்டம் கட்டினா ராஜான்னு நம்ம இந்தியாவிலே ஒரு ஆள் தான் இருக்காரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சொல்லி இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய கடவுள் மாதிரி அங்கே போகுது. அவருடைய தரிசனம் கிடைச்சாலே போதும். கல்லடக்குறிச்சி ஈண்டிலே இவங்களுக்கு ஒரு குச்சியில் இருந்திருக்கு. இன்னும் அந்த மண்ணை தோண்டாக்கி அந்த கோட்டு தருங்கிற இடத்துல இவங்க கல்வெட்டே கிடைக்கும். அதாவது அவனை வந்து தினம் தெரியும், அவளை பார்த்தாலே எனக்கு ஒரு தெய்வத்தை கண்ட மாதிரி. அதனால நான் அவரை தினம் வந்து கடையை திறந்து அவ்வளோ பார்த்து தான் நான் மற்றபடி எல்லாமே. அதனால் நாங்கள் வந்து என்ன வரம் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஊரில் அவர் வந்து ஒரு பெரிய அரசராக இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ராஜா வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்கறது எங்கள் சிங்கம்பட்டி ராஜா மட்டும்தான், வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. இந்தியாவோட கடைசி முடிசூட்டப்பட்ட மன்னர் சிங்கம்பட்டி ராஜா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. வயசு 87 ஆகுது. அது தந்தாப்புல கொஞ்சம் நோய் நொக்காடு வரத்தானே செய்யும்.